ஹாய் காய்ஸ், ஜேகே மகேஷ் யூடியூப் சேனலுக்கு இருக்கிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம என்ன முடிவெடுத்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சின்ன கதை, சரியா? என்னென்னா, கதிர்னு ஒருத்தன் இருந்தான். ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்த்து நடக்கிறான். கதிர் மனசில் வலிகள் நிறைந்த சோகம். நடந்து போகும்போது ரோட்டத்தில் செடிகளை ஒருவன் விற்றுட்டு இருக்கான். பூச்செடி பக்கத்தில் போகிறான் கதிர். பூச்செடி அழகாக இருக்குது. கதிர் பூச்செடியை வாங்குறான். ஆனால் பூச்செடி பற்றி கதிருக்கு ஒன்றும் தெரியாது. பூ அழகாக இருக்குன்னு தான் வாங்குறான். கதிர் வாங்கிட்டு வந்த செடி ரோஜா செடி. தினமும் தண்ணீர் ஊற்றுறான். வாங்கிட்டு வந்த செடியில் பூ இருக்குது. கொஞ்ச நாள் கழித்த பிறகு பூ வாடி போகுது. ஆனால் கதிர் செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றுருவான். செடி குறிப்பிட்ட நாள் கழித்து வளர தொடங்கியது. ஆனால் பூ மட்டும் வளரலை. கதிர் மனதில் ஏதோ சோகம். கடவுளை, ஏன் என்ன சோதிக்கிற? வாழ்க்கையில் சோதனை. வாங்கிட்டு வந்த செடியும் என்ன சோதிக்கிறேன்? ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற? கோபம் வருது கதிருக்கு. செடியை வெட்டி போடணும்னு நினைக்கிறான். கதிர் கோபத்தில் கதிரிக்கோலை வச்சு வெட்டுறான். செடி இலைகள் முதிர்ந்து இருக்குது. கோபத்தில் எல்லா இலைகளையும் மட்டும் வெட்டுறான். கதிர் ரோஜா செடி கம்பை வெட்ட மனசு வரல அவனுக்கு. 2 நாள் கழித்து செடி பக்கத்தில் போகலை. 3வது நாள் நல்ல மழை பெய்யுது. 3வது நாள் செடி கம்பை தூர போடணும்னு நினைக்கிறான். செடி பக்கத்தில் போகிறான். கதிருக்கு காத்திருந்த அதிசயம். கதிர் வெட்டின செடியில் கிளைகள் வந்து மொட்டு வச்சு இருந்தது. கதிர் முகத்தில் சிறு புன்னகை. திரும்பியும் தண்ணீர் ஊற்றுறான். ஒரு வாரத்தில் பூ பூத்தது. பூ கதிரை பார்த்து சிரித்தது. கதிர் பூவை பார்த்து சிரித்தான். கதிருக்கு அப்போ தான் ஒன்று புரிந்தது. தேவையில்லாத விஷயங்களை தூக்கி எறிஞ்சால் எல்லாம் சரியாகும் என்று. கதிர் வாழ்க்கை நிம்மதி கிடைத்தது. சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தான். அவ்வளோந்தாங்க வாழ்க்கை. தேவையில்லாத விஷயங்களை தூக்கி எறிஞ்சாலே போதும், நம்ம வாழ்க்கையும் பூ போல் மாறும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.